மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவியை மதுபானம் பருக வைத்த ஆசிரியர் நையப்புடைப்பு. சிங்கள யுவதியை காதலித்த தமிழ் இளைஞன், கொலையில் முடிந்த காதல். இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழில் இருந்து இருவர் தெரிவு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் மூடப்படவுள்ள வீதிகள். கனடாவின் முக்கிய மாகாணம் ஒன்றுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். ரத்தினபுரி பெல்மதுள்ள பகுதியில் 19 வயது மாணவியொருவரை மதுபானம் பருக்கச் செய்த குற்றச்சாட்டில் தனியார் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மதுபானத்தை அருந்திய குறித்த மாணவி ககவத்தை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெல்மதுள்ள நகரில் காரொன்றில் வந்து இறங்கிய 19 வயது மாணவி தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை குழுவொன்று விசாரித்துள்ளது. இதன்போது மாணவி மதுபானம் அருந்தியிருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காருக்குள் இருந்த மற்றைய நபரும் மதுபோதையில் இருந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் காரில் இருந்தவர் மாணவியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த நபரை அங்கிருந்த குழுவினர் நையப்புடைத்து பெல்மதுள்ள போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் கைதான சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிங்கள யுவதியை காதலித்த தமிழ் இளைஞனின் தந்தையை யுவதியின் தாத்தா கொலை செய்த சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான ஜோசப் ராஜேந்திரகுமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள ஓப்பநாயக்க போலீஸ் பிரிவில் உள்ள ஹூனுவலை தோட்டத்தில் இரு இனங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து அப்பகுதி கிராம சேவையாளரின் தலைமையில் பிரதான வீதியொன்றை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சிரமதானம் மூலம் துப்புரவு செய்துள்ளனர். சுமார் 100 பேர் கலந்து கொண்ட சிரமதானத்தில் சிங்கள யுவதி ஒருவரை காதலித்து தோட்டத்தமிழ் இளைஞர் ஒருவரின் தந்தையும் யுவதியின் தாத்தாவும் கலந்து கொண்டுள்ளனர். இதனிடையே அவர்களிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியது. இதன்போது பெண்ணின் தாத்தா சிரமதான பணிக்கு கொண்டு வந்த மண்வெட்டியால் தலையில் தாக்கியதில் தமிழ் இளைஞனின் தந்தை தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதேவேளை அவர்களின் காதலுக்கு இரு வீட்டாரின் பெற்றோர்கள் விருப்பம் தெரிவித்த போதிலும் பெண்ணின் தாத்தா மட்டுமே நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். திருமணம் செய்யாது காதல் ஜோடி காதலன் வீட்டில் பல மாதங்களாக தங்கியிருப்பது தொடர்பில் பெண்ணின் தாத்தா வினவிய போதே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சடலம் பிரேத பரிசோதனைக்காக காவத்தை பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழில் இருந்து இருவரை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நியமித்துள்ளார். அதன்படி இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான கலாநிதி மகேந்திரன் திருவரங்கன் மற்றும் உடுவில் மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் ஷிராணி மில்ஸ் ஆகியோரை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நியமித்துள்ளார். இந்நிலையில் அவர்கள் இருவரும் எதிர்வரும் ஜனவரி 30 பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்திக்க உள்ளனர். இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு குறித்த இருவரும் தெரிவு செய்யப்பட்டமைக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு நடைபெறவுள்ள ஒத்திகை பணிகள் குறித்து கொழும்பு போக்குவரத்து பிரிவு விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குறித்த ஒத்திகை நடைபெறும் நாட்களில் விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாகவும் சில வீதிகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஒத்திகை இடம்பெறும் திகதிகள் மற்றும் நேரங்கள் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
அந்த வகையில் ஜனவரி 29, 30, 31, பிப்ரவரி 1ஆம் திகதி 2ஆம் திகதிகளில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை இந்த ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இந்த விசேட போக்குவரத்து திட்டத்திற்கு அமைய மேற்குறிப்பிட்ட திகதிகளில் மூடப்படவுள்ள வீதிகளின் விவரம் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. கர்வாத்தோட்டம் விஜயராம மாவத்தையில் கல்லூரி மாவத்தை திசைக்கு நுழைதல், கர்வாத்தோட்டம் பௌத்தலோக மாவத்தையில் இருந்து மெட்லண்ட் பிரதேசத்திற்கு நுழைதல், கர்வாத்தோட்டம் பௌத்தலோக மாவத்தையில் இருந்து பிரேமகீர்த்தி டி அல்விஸ் மாவத்தை திசைக்கு நுழைதல், கர்வாத்தோட்டம் ஸ்டென்லி விஜயசுந்தர மாவத்தையில் இருந்து மன்ற கல்லூரி வீதி திசைக்கு நுழைதல், கர்வாத்தோட்டம் சுதந்திர சதுக்க சுற்றுவட்டத்தில் இருந்து சுதந்திர சதுக்க திசைக்கு நுழைதல் ஆகிய வீதிகள் இவ்வாறு மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் சில பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனேடிய சுற்றாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்டாரியோ மாகாணத்தின் தென்பகுதியில் இன்றைய தினம் இவ்வாறு பலத்த காற்று வீசும் என தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பகல் முதல் இரவு வரையில் இவ்வாறு மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மரங்கள் முறிந்து விழக்கூடும் அபாயம் காணப்படுவதால் மின்சாரம் தடைப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.